ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக்டாக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி கால் அலர்ட்ஸ் ரிங்டோன் சம்மந்தமான செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணலாம், நமக்கு தேவையான மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம அது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாதிரி எப்படி ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸ்லுமே நீங்கள் உங்கள் ஃபோன்லையும் ட்ரை பண்ணுவீங்களா இருந்தால் உங்களாலையுமே உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கால் அலர்ட்ஸ் இல்லை அலர்ட்ஸ் மற்றும் ரிங்டோன் சம்பந்தமான சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தேவையா வந்திருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை தாங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நீங்க முதல் ஸ்டெப்பா என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்க போன்ல ஃபோன் ஆப்பை கிளிக் பண்ணுங்க. அதாவது கால் ஆப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க, கார்னர்ல 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணி இங்க பாருங்க 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதுதான் உங்க போனோட கால் செட்டிங்ஸ். இதுல பாருங்க இருக்கும் கால் அலர்ட்ஸ் அண்ட் ரிங்டோன் அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நம்ம போன்ல கால் அலர்ட்ஸும் ரிங்டோனும் சம்பந்தமான எல்லா செட்டிங்ஸும் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம ஃபோனில் இருக்குது அப்படின்றதே தெரியாமல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக இந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு உங்கள் ஃபோன்லையுமே எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா இருந்துச்சுன்னா, கால் அலர்ட்ஸ் அப்படின்றதுல வைப்ரேட் வென் ஆன்சர்ட். அதாவது உங்க ஃபோன் நீங்க ஒரு அவுட் கோயிங் கால் ஒன்று பண்றீங்க, அந்த கோலை அடுத்த பக்கம் உள்ளவங்க ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபோன் வைப்ரேட் ஆகணுமா வேணாமா அப்படின்ற ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணி வைப்போமா இருந்துச்சுன்னா, அந்த கோலை ஆன்சர் பண்ணான்னா நமக்கு வைப்ரேட் ஒன்று ஆகும். ஸோ ஈஸியாக நம்மளால ஃபோன் வைப்ரேட் ஆகும் போது கோல் ஆன்சர் பண்ணிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறையா பேர் இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களுமே உங்களுக்கு தேவைப்படுமா இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணுங்க. அடுத்ததா வைப்ரேட் வென் கால் எண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு கோலை பேசிக்கிட்டு இருந்தா அந்த கோல் எண்ட் ஆகணும்னு வைப்ரேட் ஆகும். ஸோ இதனால அந்த கோல் கட் ஆகிருச்சு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சில நேரம் கோல் கட் ஆகிருச்சுன்றது தெரியாமலே நம்ம பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களுமே எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அடுத்ததா பிளே டோன் வென் கால் கனெக்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் கால் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு டோன் ஒன்று கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவே நீங்கள் தேவைன்னா எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டிசேபிள் பண்ணிடலாம். அடுத்ததா அதுவே தான் பிளே டோன்ஸ் வென் கால் எண்ட்ஸ். ஸோ கால் எண்ட் ஆகணுன்னையுமே டோன் ஒன்று கேட்கணுமா இல்லையான்றது. ஸோ இதுவுமே உங்கள் தேவைக்கேற்ப எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததா அலோ அலாரம் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் இன் கால்ஸ். அதாவது நீங்கள் ஒரு கால் பேசிக்கிட்டு இருக்கப்ப எல்லாம் அடிக்குமா இருந்துச்சுன்னா, ஸோ அந்த டைம் சத்தம் கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்ற மாதிரியான ஆப்ஷன். ஸோ இதுவுமே உங்கள் தேவைக்கேற்ப உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்ததா ரிங் டோன் அண்ட் கீபேட் டோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரிங் டோனை கிளிக் பண்ணி நம்மளால் நமக்கு தேவையான ரிங் டோனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட ரிங் டோனுக்கான வால்யூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்ம தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்ப்போமா இருந்துச்சுன்னா கால் வைப்ரேஷன். ஸோ அதையுமே கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வரும்போது SIM1 SIM2 அப்படின்னு என்ன மாதிரி வைப்ரேட் ஒர்க் ஆகணும் அப்படின்றத உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோனுக்கே வர சில வைப்ரேஷன் மெத்தட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே உங்களுக்கு தேவைக்கேற்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ SIM1 SIM2 அப்படின்னு தனித்தனியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சம்டைம்ஸ் கால் வரப்போ வைப்ரேட் ஆகக்கூடாது அப்படின்னாலும், ஏன்னா சில பேர் வைப்ரேட் ஆகிறது விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல சைலண்ட் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கு, அதை கொடுத்து சைலண்டும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா வைப்ரேட் வைல் ரிங்கிங். அதாவது உங்களுக்கு ஒரு இன்கமிங் கால் வரும்போது கால் ரிங் ஆகும். ஸோ அப்படி ரிங் ஆகுறப்பயே வைப்ரேட் ஆகணுமா அப்படின்றது தான் இந்த ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவைன்னா உங்களால் இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்ததா பிளே சவுண்ட் ஃபார் கீபேட் டேப்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் கீபோர்டை உங்கள் ஃபோனில் டைப் பண்ணும் போது அதுக்கும் ஒரு டோன் கேட்கணுமா இல்லையான்றது. ஸோ மோஸ்ட்லி நிறையா பேர் கீபேடில் டைப் பண்ணும்போது சவுண்ட்ஸ் விரும்பப்பட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்ஷனை
டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். சில நேரம் கீபேட்ஸ் டைப் பண்ணுறப்ப சவுண்ட் வரணும்னாலுமே இந்த ஆப்ஷன் அவங்களால எனேபிள் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வைப்ரேட் ஃபார் கீபேட் டேப்ஸ். ஸோ கீபேடை வந்து டப் பண்ணும் போதும், அதாவது டப் பண்ணும் போது வைப்ரேட் ஆகணுமா இல்லையா அப்படின்றது. ஸோ மேலே உள்ளது சவுண்ட் கேட்கறதுக்கு, கீழே உள்ளது வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ இதுவுமே நமக்கு தேவையான போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து நம்ம ஃபோனில் கால் அலர்ட்ஸ் அண்ட் ரிங்டோன் சம்பந்தமான செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து நமக்கு தேவைக்கேற்ப வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணி நம்மளால் வந்து இன்கமிங் கால்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களுமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் இருந்து ஒரு நாள் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்களா இருந்தால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு சரி நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். வேற ஒரு நியூ ஃபீச்சர்ஸாக வந்து இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா, இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா இல்லையான்றதை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேலதிகமா உங்க போன்லயுமே ஸ்பெஷலா ஏதாவது ஃபீச்சர் இருக்குமாச்சுன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும் நினைப்பீங்களா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.